உங்க தத்துவம் என்னன்னு கேளுங்க. இல்ல உங்க தத்துவம் என்ன சொல்றது? நீங்க ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலினை இங்க இருக்கிற மு.க. ஸ்டாலின் ரெண்டும் ஒண்ணு நினைச்சுக்கிறது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தத்துவம் இருக்கா? வேற ஏதாவது தத்துவம் இருக்கா? தம்பி, அன்னைக்கு நீங்க காம்ரேட், இன்னைக்கு நீங்க கார்பரேட். உங்களுக்குள்ள என்ன, நீங்க என்ன தத்துவத்தை பத்தி பேசுறீங்க? நீங்க எந்த தத்துவம் உங்கள்ட்ட உயிர் போட இருக்கு? எந்த தத்துவம் இருக்கு? தேசியனங்களின் உரிமைக்கு நிக்காதவன், உரிமைக்காக போராடாதவன் ஒரு ஜனநாயகவாதியே இல்ல. அவன் எப்படி கம்யூனிஸ்டா இருக்க முடியும்னு கேட்டது லெனின். நீங்க தேசியனங்கள் உரிமைக்கு உங்களுக்கும் 10,000 கிலோமீட்டர். தேசிய உரிமைக்கு நிக்கிறீங்களா நீங்க? நான் அதை கேட்டா லெனின் சொன்னதை இன்னைக்கு பொருத்த முடியாதுன்னு. லெனின் சொன்னதே பொருத்த முடியாது. நீங்க சொல்ற இலவகர் மந்திரத்தை எங்க போய் பொருத்துறது? எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க? மொழிக்கு நிக்க மாட்டீங்க, நிலம் வளத்துக்கு நிக்க மாட்டீங்க, அப்புறம் இனம் கிடையாது, இன உரிமை கிடையாது. எந்த இடத்துல நிப்பீங்க? என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலை இலக்கியம், என்னுடைய வழிபாடு எதுக்கு இல்ல? கலை இலக்கியம்னு ஒண்ணு வச்சுட்டு இருந்தீங்க, அது எங்க இருப்பா? அது எங்க? அதுவும் இல்ல. நாடு தமிழ்நாடு தானே, அப்ப தேசம் தமிழ் தேசம் தானே. இங்கு வாழுகிற மக்களின் மொழி, கலை இலக்கியம், பண்பாடு, அவங்களுக்கான ஒரு உரிமைக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல. அந்த அரசியலை பேசுறதுல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது?